வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 25வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் பத்தீங்க. பூரட்டாதி குருவின் நட்சத்திரம்ங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா அஜேக பாதர்னு சொல்லுவாங்க. ஒரு காலுடைய தெய்வம்ங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தோட அடையாளங்களாக சொல்லப்படுறது ஆடு வடிவம், பறக்கும் குதிரை, கத்தி, முள் படுக்கை, இருமுகம் கொண்ட மனிதன், கட்டிலின் முன் 2 கால்கள்னு சொல்லுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகாரமும் கௌரவமும் தனித்தன்மையும் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. பூரட்டாதியில பிறந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா கர்ணனும் குபேரனுங்க. பூரட்டாதியில பிறந்தவர்களுடைய குடும்பத்திலங்க குழந்தைகளை பற்றிய கவலைகள் உள்ள நபர்கள் இருப்பாங்க. ஒண்ணு அவங்களுக்கு குழந்தைகள் இல்லாம இருக்கும், அல்லது அவங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலையில ஏதாவது பாதிப்போ அல்லது அந்த குழந்தைகளுடைய கல்வியும் வேலையும் குறித்த கவலையோடயோ இருப்பாங்க. அதாவது பூரட்டாதியில பிறந்தவர்கள் அல்லங்க, இவங்களோட குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதிரியான கவலைகள் இருக்குங்க. மத்தவங்க கஷ்டப்பட்டா இவங்க தாங்கிக்க மாட்டாங்க. தன்னுடைய கையில இருக்கிறத கொடுத்து உதவி செய்யறதுக்கு உண்டான மனம் படைத்தவர்கள் பூரட்டாதியில பிறந்தவங்க. பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு ஒரு இனம் தெரியாத பாதுகாப்பு இருக்குங்க. அது கடவுள் சக்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, முன்னோர்களுடைய அரவணைப்பு இவங்களுக்கு இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குதுன்னு எடுத்துட்டாலும் சரிங்க. இத இவங்க நிறைய இடங்கள்ல நிதர்சனமா பார்த்திருப்பாங்க. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரியான நிறைய சம்பவங்கள் இவங்களுக்கு நடந்திருக்குங்க. இவங்க தனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை என்னைக்கும் மறந்துட மாட்டாங்க. பிரதியுபகாரம் கட்டாயமா செஞ்சிருவாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கர்ணன் மாதிரி சொல்லலாம்ங்க. கர்ணன் பத்தி எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? செஞ்சொற்று கடன் தீர்க்கிறதுக்காக அவர் எவ்வளவு பிரதி உபகாரம் பண்ணாங்க அப்படின்ட்டு. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குடும்பத்துல பங்காளி சண்டை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க. இவங்களுக்கு இடம், பூமி, வாகனம் எல்லாமே இருக்குங்க. இந்த சினிமால ஒரு வசனம் வரும் இல்லைங்களா, இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கு இருந்துருங்க. இடம் இருக்கும், அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்க. இல்லைன்னா இடம் இவங்களோட பேர்ல இல்லாம இவங்களோட பேரண்ட்ஸ் பேர்லயோ இவங்களோட வாழ்க்கை துணை பேர்லயோ இருக்கும். இல்லைன்னா இவங்களோட சொத்து பிரிஞ்சு வர்றதுக்கு காலதாமதங்கள் கூட ஆகுங்க. பூரட்டாதியில பிறந்த பெண்கள் சமையல் கலையில மிகப்பெரிய நிபுணர்களாக இருக்கிறத பாக்குறோங்க. பூரட்டாதியில பிறந்தவங்களோட தாயாருக்கு ஒரு பழி சொல் வருங்க. யாரோ செஞ்ச தப்பு இவங்க மேல போடுவாங்க. இவங்களாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பழிய வாழ்க்கையில ஒரு முறையாவது பூரட்டாதியில பிறந்தவங்களோட தாயார் ஏத்துக்க வேண்டியது இருக்குங்க. பூரட்டாதியில பிறந்தவங்க கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு குரு பக்தி அதிகமா இருக்குங்க. அந்த குரு பக்திக்கு உதாரணமா கர்ணனை சொல்லலாம் இல்லைங்களா? அவருடைய காலில் வண்டு துளைச்சு ரத்தம் வரும்போது கூட தன்னுடைய குருநாதர் தூக்கம் களைஞ்சிடக்கூடாதுன்னு அசையாம உட்கார்ந்து இருந்தாருன்னு நம்ம புராணங்கள்ல படிச்சிருக்கிறோம். பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு டிரைவிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இவங்க டிப்ரெஷன் அதிகமாயிருச்சுன்னா கொஞ்சம் தூரம் லாங் டிரைவ் ஏதாவது போயிட்டு வந்தாருன்னா ரிலாக்ஸ் ஆயிருவாங்க. நல்லா வண்டி ஓட்டக்கூடிய நபர்களாக பூரட்டாதியில பிறந்தவங்க இருப்பாங்க. பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு அப்பா மேல ஒரு தனி பாசம் இருக்குங்க. இவங்களோட அப்பாவுக்கும் இவங்க மேல ஒரு தனி பாசம் இருக்குங்க. ஆனா சில இடங்கள்ல இவங்க அப்பாவோட பேச்ச கேட்டிருக்க மாட்டாங்க. அப்பாவோட பேச்சை கேட்காதனால இவங்க சில சிக்கல்களை சந்திப்பாங்க. பூரட்டாதியில பிறந்தவர்களுக்கு சொத்துல கொஞ்சம் ஏமாற்றம் இருக்குங்க. பூரட்டாதியில பிறந்தவங்களுடைய குடும்பத்திலேயோ அவங்களுடைய முன்னோர்களுடைய குடும்பத்திலேயோ ஆசிரியர் அல்லது மருத்துவர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இவங்களுடைய வகைராக்கள்ல யாருக்காவது காலில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குங்க. பூரட்டாதியில பிறந்தவங்க கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாதுங்க. என்னன்னா கர்ணன் நமக்கு தெரியும், அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருந்தாரு, யாருக்கிட்டையும் அவரு வாங்கிக்கலைங்க. அவர் துரியோதனனுக்கு நன்றி கடன் திருப்பி செலுத்தணும்னு நினைச்சு அந்த நாட்டை அவருக்காக மீட்டு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதை அவரால் திருப்பி செலுத்த முடியல. அந்த மாதிரி இவங்க கடன் கொடுத்தாங்கன்னா சேராது, கடன் வாங்கினாங்கன்னா இவங்க அவ்வளோ லேஸ்ல கட்டிட முடியாதுங்க.
குபேரனும் புரட்டாதியில பிறந்தவர் தான்னு பார்த்தோம். குபேரன் பெருமாளுக்கு பணம் கொடுத்திருக்காருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதுக்கு உண்டான வட்டியை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்காரு. அதனால இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு எளிதில திருப்பி வாங்கிட முடியாதுங்க. இவங்க வீட்டுக்கு போகிற வழியில சர்ச்சு, மசூதி அல்லது சுடுகாடு இருக்குங்க. இது ஏதாவது ஒன்ன தாண்டி தான் இவங்க வீட்டுக்கு போற மாதிரியான அமைப்பு இருக்குங்க. பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு தாய் வயிற்றுல இருக்கும்போது, ஒண்ணு இவங்க அம்மாவோட வயிற்றுல இவங்க கருவா இருக்கும்போது, அல்லது இவங்க பிறந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளார குடும்பத்துல ஏதாவது ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்திருக்குங்க. பூரட்டாதியில அடையாளமா இருமுகம் கொண்ட மனிதன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, இந்த ஜென்மத்தையும் அடுத்த ஜென்மத்தையும் தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க. அப்போ இவங்களோட ஃபேமிலியில இரட்டை குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இவங்களுக்கு புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு 2 முகங்கள் இருக்கும். ஒரு பக்கம் இன்னொரு இடத்துல தெரியாம இருக்குங்க. கும்பகர்ணன் பிறந்ததும் பூரட்டாதி நட்சத்திரத்துல தாங்க. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது கூடுதலாகவே இருக்குங்க. புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு என்னதான் அதிகாரம் இருந்தாலுமே நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குங்க. கொஞ்சம் மனோதிடம் குறைந்தவர்களாகவும் புரட்டாதியில பிறந்தவங்க இருக்கிறாங்க. புரட்டாதியில பிறந்தவங்க ரொம்ப அனுபவம் உடைய ஆட்களா இருப்பாங்க. ஆனா இவங்க சொன்னா அதை அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுவே இவங்க எதுலயாவது படிச்சிருந்து இதுல இப்படி இருக்கு, இந்த புக்ல இப்படி போட்டிருக்கு, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு இவங்க சொல்லும் போது அடுத்தவங்க ஏத்துக்குவாங்க. தன்னுடைய அனுபவத்தை இவங்க ஷேர் பண்ணும்போது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவங்க தனக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோன்னு பயப்படுவாங்க. இவங்க மனோதிடத்தை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதியில் பிறந்தவர்கள் ஞானம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஞானம் அப்படின்னா உடனே போய் சித்தர் மாதிரி எங்கேயோ ஒரு தவமெல்லாம் பண்ணிட்டு ஞானம் அடையணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஞானம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பத்தின தெளிந்த அறிவுங்க. ஒரு விஷயத்தை பற்றின முழுமையான அறிவு. இவங்க தொழிலையாகட்டும் இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையிலையாகட்டும் முழுமையான அறிவுள்ள நபர்களா இருப்பாங்க. புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களை இவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்க கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஜாதகம் பார்க்க, பிரசன்னம் கேட்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.